வணக்கம் பூமிவாசிகளே. தலைவர் தம்பி தலைமையில் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, சீரியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. படம் நல்லா இருக்குது. பராசக்தி தாண்டா, ஜனநாயகன் தாண்டா, வாவத்தியார் தாண்டா அப்படிங்கிற நிலமையில ஒரு ஹைப்புமே இல்லாமல் ரிலீஸ் ஆன இந்த படம் நல்லா இருக்குது. ஒன்ஸ் அகெயின் மலையாளம் சினிமா ப்ரூவ்ட் தே ஆர் த மாஸ்டர் இன் மேக்கிங் ஃபிலிமிங். மலையாள சினிமா ஏன்னு சொல்கிறேன்னா, நம்ம டேரக்டர் வந்து ஆக்சுவலாக மலையாளம் டேரக்டரு. நான் அப்போவே நினச்சேன், என்னடா படம் நல்லா இருக்கே, தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் ஒன்று இப்படி எடுக்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தா பார்த்தா சில ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்து தொலாவி பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது டேரக்டர் மலையாளமாமா தமிழ் டைரக்டர்ஸ். உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நம்ம ஆளுங்களை வச்சு நம்ம இடத்துக்கு வந்து சம்பவம் பண்ணிட்டு போயிருக்கான். நீங்கள்லாம் சொல்லலை, எல்லாம் பொலிட்டிக்ஸ்னு வந்துட்டு அந்த பேஸ் பண்ணி படத்தை எடுத்துகிட்டு இருக்கானுங்க இவனுங்க. இங்கே புரியுதா கைஸ்? ஃபர்ஸ்டெல்லாம் மலையாளம் சினிமா தான் நல்லா இருந்துச்சு. இப்போ அங்கே இருக்கிற டேரக்டர்ஸே நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஆளுங்களே வச்சு செஞ்சான் பார்த்தியா. இங்கே என்னடானா அவ்வளோ பெரிய பொருள் செலவை போட்டு ஒரு சாங்கைக்கே 2.5 கோடி வச்சு இங்கே ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான். அங்கே பாருங்க, ஜஸ்ட் ஒரே ஒரு நைட்டு, சிம்பிள் லொக்கேஷன், ஒரே ஒரு நைட்டில் இருக்கிற ஒரு லொக்கேஷனை வச்சு ஒரு கல்யாண வீடு, ஒரு சாவு வீடு, 2 இடத்துக்கும் நடக்கிற ஒரு கதை. கேட்கும்போது சிம்பிளான ஸ்டோரி இது மாதிரி இருக்குது. படம் பார்க்கும்போது அப்படி எதுவுமே தெரியல எனக்கு. ஃபுல்லாகவே ஃபன் பேஸ்டாகவே இருக்குது. அதுக்காக இந்த படம் வந்து பயங்கரமான படம், இந்த வருஷத்தோட ஹிட்டு அப்படின்லாம் சொல்லலை. டீசெண்டான வாட்ச்சு கம்பேர் டு இந்த வாவத்தியார் பராசக்தி 2 படத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ இது எவ்வளோவா மேல் கைஸ். இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய கண்டிப்பான படம். இதுலேயும் சில ஓல்டு தமிழ் சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க தான், பட் கரெக்டான பிளேஸ்மெண்ட்டாக இருக்குது. இங்கே வந்து ஒரு மூவிக்கு ஒரு சாங் பிளேஸ்மெண்ட்டாக ஒழுங்காக பண்ண தெரில இவனுங்களுக்கு. இன்னும் அது தெரில கைஸ். லேட் அந்த பழைய தமிழ் மூவிஸ்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இருக்கிற ஒரு தமிழ் மூவி எனக்கு பார்க்குற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை கைஸ். எல்லாம் பொலிட்டிக்ஸ் அஜெண்டாவாக போட்டு வச்சுருக்கானுங்க. இவனுமே வந்து ஒரு ஃபிலிமை வந்து ஒரு ஆர்ட்டாக பார்க்க மாட்டேறானுங்க இவனுங்க. எல்லாருமே வந்துட்டு அது பொலிட்டிக்ஸாக அதை வச்சு காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் இருக்கானுங்க இங்கே இருக்கிற தமிழ் ஆடியன்ஸு, தமிழ் டைரக்டர்ஸ் எல்லாருமே தான். மலையாள சினிமா தான் அங்கே இருக்க ஆடியன்ஸும் நல்லா இருப்பானுங்க, அங்கே இருக்க டைரக்டர்ஸும் கரெக்டாக இருக்கிறானுங்க. அதனால தான் அவனுக்கு படத்தை வந்து அழகான அவுட்புட்டை கொடுக்க முடியுது. கம்மிங் பேக் டு ட்ரிபிள் டி. இந்த படம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நைட்டு தான் போனேன். 2 படத்தையும் பார்த்து நொந்து போய் கடந்த எனக்கு அமிர்தமாக கிடச்சிருக்கு கைஸ். நல்ல வேலையாக பொங்கல் முடிய போதே ஒரு படமும் நல்லா அமையலே நினச்சேன். பரவாயில்ல, ஜீவா காப்பாற்றிட்டார். ஜீவாவை வந்து நம்ம வந்து சிவா மனசில் சக்தியில் பார்த்துருந்தோம்ல, அந்த ஃபார்முக்கு வந்துட்டார்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே பார்த்தவரை அப்படி இங்கே திரும்பி பார்த்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இந்த படத்தில் சில மலையாளிஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சர்ஜின் விலாக்ஸு, அதுவும் அம்மாவும் பையனும் காம்போலேயே வந்திருக்காங்க. பரவாயில்ல. இந்த படத்தில் சில காமெடி சீன்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே எனக்கு ஒரு கூட்டாச்சு சீரியஸாக. ஆனால் ரொம்ப பயங்கரம் சிரிக்கிற அளவுக்கு வரலனாலும் பட் பண்ணாவே இருந்துச்சு கைஸ். அந்த சீன்ஸ்லாம் எனக்கு பாசிட்டிவ்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த படத்தில் ஒரு பைத்தியக்காரன் வருவான், ஒரு தாத்தா வருவார், ஒரு நாய்க்குட்டி வரும். ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து ஒரு கேரக்டர் ஆர்க்கு கொடுத்துருக்கானுங்க. எல்லாத்துமே ஒப்புக்கிச்ச படம் வைக்கல கைஸ். எல்லா கேரக்டர்ஸுமே வந்து இந்த படத்தில் யூஸ் ஆகும். அந்த மாதிரி தான் இருக்குது. இதுதான் கேரக்டர் ரைட்டிங்கு. அப்படி இங்கே தமிழ் சினிமாவுக்கு வாங்க, எல்லா ஹீரோயின்ஸும் ஒரு கிளாம் டாலாக தான் யூஸ் பண்ணுறானுங்க. ஒரு கேரக்டராக இருக்குது கிடையாது. மெயின் ஹீரோ விட்டால் ஒருத்தனுக்கும் கேரக்டர் எல்லாம் இந்த செட் பீஸ் மாதிரி நிற்க வச்சுருப்பானுங்க. தமிழ் ஆடியன்ஸ்க்கு கொஞ்சமாச்சும் நல்ல படமாக கொடுத்தாதான்றா அவனுங்களுக்கும் வந்து தேட்டரில் வந்து பார்க்கணுன்னு தோணும். இந்த கமர்ஷியலாகவே வச்சு இந்த பெரிய ஹீரோ வச்சு தான் படத்தை எடுத்து அப்படி தான் அந்த ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு இழுக்கணுன்னா நீங்கள் வந்து இன்னும் அப்படி தான் இருக்கானுங்க. எவனும் இன்னும் இப்போ வரைக்கும் மாறல. அங்கே பாரு, தமிழ் சினிமா வந்து அவ்வளோதான் கைஸ். ஒருத்தனும் வந்து உருப்படியாக இல்லை. எல்லாம் அதர் லாங்குவேஜ்லாம் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போகிறான். ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் இருக்கான் நம்ம ஊரில், என்னத்த சொல்கிறது. சரி, அதை விடுங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொங்கல் வச்சுக்கு மஸ்ட்டு. அண்ட் இந்த படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபி பாராட்டி ஆகணும் கைஸ். இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே ரொம்ப முக்கியம். ஸ்க்ரீன் பிளேவை நல்லாவே பண்ணியிருக்காங்க. நம்ம மலையாளம் ஸ்டைலில் தான், மலையாளம் சினிமா சொல்லவே வேணும் அவங்க ஸ்க்ரீன் பிளே பற்றி. ஸ்க்ரீன் பிளே தான் நம்மளுக்கு வந்து ஒரு என்கேஜிங்கான மூமெண்ட்ஸை கொடுத்துட்டே இருக்குது. அண்ட் பிஜிஎம் பார்த்தீங்கன்னா பிரேம்லோவில் போட்ட அதே மியூசிக் டைரக்டர் கொண்டு வந்திருக்காங்க. நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அதில் ஒரு மியூசிக் வந்து ஒரு ஸ்லோ மோஷன் வரும். ஓகேவா, ஜீவா அப்படின்னு நடந்துட்டு வருவார். அப்போ ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாங்க. வெறித்தனமாக இருந்துச்சு. அது மாதிரி நல்லா இருந்துச்சு கைஸ். ஒரு மாதிரி கேட்குறதுக்கு தேட்டரில். பார்த்தீங்களா, நான் இந்த படத்துக்கு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் நான் வந்து பாராட்டுறேன். சினிமாட்டோகிராஃபி பண்ணுவாங்க, வீடியோகிராஃபி பண்ணுவாங்க, சவுண்ட் சிஸ்டம் பண்ணுவாங்க, டேரக்டர் எல்லாரையும் பாராட்டுறேன். இதே மாதிரி தமிழ் சினிமாக்கு எவனாச்சும் இப்படி பாராட்டி ஏதாச்சும் சொல்லி பார்த்துருக்கீங்களா இப்போ வந்த படத்தில்? ஏதாச்சும் கமெண்ட்ஸில் சொல்லுவானுங்க, என்னடா தமிழ் சினிமாவில் ரொம்ப வன்மமாக இருக்கே அப்படின்ட்டு. உண்மையிலே எனக்கு அதுதான் கேஸ். தமிழ் சினிமா வந்து நான் வெறுத்துட்டேன். அது படமே இனிமேல் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஒவ்வொரு படத்தை அவனுக்கு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கானுங்க தமிழ் சினிமா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் அவனுங்க தான் தேட்டரில் போய் இப்போ பார்க்கணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னத்த சொல்கிறது. எண்ட் ஆஃப் தி டே இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்சான மூவி தான். இந்த பொங்கலுக்கு ஜீவா வெற்றி பெற்று விட்டார் என்று அறிவித்து விடுங்கள். இதுக்கப்புறமாச்சும் இந்த தமிழ் சினிமா ஏதாச்சும் ஒரு நல்ல படங்களாக கொண்டு வருவானுங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம காமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஓடிடுங்க. ஹேஷ்டல விஸ்டா பேபி.